தம்பிட பேர் என்னமனே? என் பேர் நிதுர்ஸ். சோக்கான பேர். சோக்கான பேர். வடிவான பேர் தான். வடிவான பேர்னு உங்களோட பேர் வடிவான பேர் தானே, ரஞ்சினி என்றது. ஓமனி. சரி, சந்தோஷம். அவளங்கிட்ட எனக்கு ஒரு பாட்டி மாதிரி நீங்க. ஓமனி எனக்கு சரியான கவலை மணி தான் வந்தவர். நம்மகிட்ட பேர் போறாரு டீ கூட குடிக்க நான் கவலைப்பட்டதுங்க. இல்லை, நாங்கள் அவசரம் போனோம். ஒரு இது என்ற மனம். எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்றா இருக்காது தானே. இப்போ அம்மாவோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையோட நம்ம எடுத்துக்கொள்வோமே. அம்மாவுக்கு அப்படி அமைஞ்சிட்டு அம்மாவோட வாழ்க்கை. ஆனா வடிவா நாள் தானே நீங்க. அதுதான் நான் பாக்குறேன். பாருங்க எவ்வளவு கியூட்டா வடிவா இருக்கீங்கன்னு. பாருங்க சொக்கெல்லாம் அப்படி வச்சு வடிவா இருக்கீங்கன்னு. அதான் நான் யோசிக்கிறேன், என்னதுக்காக நீங்க திருமணம் செய்யல. அது அப்படியே போயிட்டு தான். அது போறது போயாச்சு. காலங்கள் போன வாசி கையை காட்டியே இல்லை. அந்த பழமொழி போனதுதான். அதானே, போன வசதி கையை காட்டி ஒன்றுமா போறதில்லை. நீ வார வசிக்கு தான் கையை காட்டு. இன்னும் வார வசிக்கு தான் கையை காட்டணும். பார்த்து திருப்பி பஸ் வருதான்னு. அதுதானே, நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. கவலை நினைக்கிறான். இனிமே என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்ப்போம். என்ன அதான் வாரவசிக்கு அழகான முறையில அங்க தூரந்து வரும்போது சிக்னல்ல காட்டிடணும், கையை காட்டிடணும். இல்லைங்களா, பக்கத்துல பூக்குள்ள கையை காட்டினா அது பார்க்காம போயிருந்தேன். உடனே நிற்பாடா இல்லாதானே அப்படியே மாறி போயிடும். நீ நான் வேற பஸ்ஸை பார்த்து நிக்கணும். பார்த்து நிக்கீங்களா பஸ்ஸுக்கு? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இதற்கு முதலும் நீங்கள் நிறைய உதவிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நேற்று நாங்கள் செங்கலடி பகுதிக்கு வந்திருந்தாங்க. அப்போ அம்மா எங்களை வழி மறைச்சி நான் கோல் எடுத்துனான் எங்களோட வீட்டை இன்னும் வரலை என்று சொன்னாங்க. அப்போ நேற்று மேலே விடலை, நாங்கள் அவசரமாக போய் கொண்டு இருந்தோம். அப்போ வந்து பாருங்கள், கட்டாயமாக எனக்கு உதவி தேவைப்படுது, நான் தனியாக தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ நேற்று நாங்கள் அவசரமாக போனதால் நேற்று வர முடியாமல் போயிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறோம். சரி, இப்போ அம்மாவோட நிலைமை எப்படின்னு பார்ப்போம். இப்போ அம்மா ரோட்டில் வச்சு அழுதுட்டாங்க மேலேயே. அப்போ எனக்கு கவலையாக இருந்தது. இப்போ எனக்கெல்லாம் அம்மா மாதிரி தானே, ஏன்னா ஒரு பாட்டி மாதிரின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்ப்போமே அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது, அப்போ அம்மாவுக்கு என்ன தேவைப்படுதுன்னு. என்றால் திருமணம் முடிக்கலையாம், தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். இப்போ தெரிஞ்சவங்களோட வீட்டிலன்னு சொன்னாங்க. சரி, அம்மாவோட பேர் என்னம்மா? ரஞ்சினி. ரஞ்சினி, என்ன அழகான பேர். எத்தனை வயது? 70 கிட்ட இருக்குமா? என்ன 70 80? 10 கூடி குறையுது. ஐசரிக்கா இப்ப வேக்குலரிக்கா தாங்கம்மா. இதில் வயது போட்டிருக்கா 1950ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறீங்க. அப்போ 1950ன்னு சொன்னால் 75 வயது. என்ன இப்போ 75 வயதாக போகுது அம்மாவுக்கு. இப்போ 10ஆம் மாதம் 25 தான் அம்மாவுக்கு 74 வயது வந்திருக்கு. சரி, ஓகே, இதில் பார்க்கலாம். நீங்கள் அம்மாவோட வயது சரியா? உங்களுக்கு 75 வயது சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வேற யாரும் கேட்டா. இப்போ அடுத்தது உறுதிப்படுத்தல் கடிதத்தை காட்டுங்கம்மா உங்களோட ஜிஎஸ் மூலமாக. வேறென்றால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தனியாக தானே இருக்கீங்க, எங்களை மறைச்சியும் கூட சொன்னீங்க. அப்போ உறுதிப்படுத்த தானே வேணுமா? அதை கை நாட்டு தானே. ரஞ்சினி மேற்படி பெயருடைய நான் தங்களுக்கு அறிய தருவது யாதெனில், நான் கணவன் பிள்ளைகளற்ற தனிநபராவேன். எனக்கு யாரும் இல்லை என்பதனால் தேவராசா தேவி என்பவரின் வீட்டில் தற்காலிகமாக தங்கி வருகிறேன் என்பதனை தங்களிடம் அறிய தருகிறேன். இப்படிக்கு ரஞ்சினி என்று கை நாட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ பிரதேச செயலாளர் ஏறாவூர் பற்று ஐயாமணி. ரஞ்சினி என்பவர் முதியவர். இவர் தனிநபர், உறவினர்கள் எவரும் இன்றி எல்லை நகர் பிரிவில் தனிமையில் வசிக்கின்றார். உதவிகள் வழங்க சிபாரிசு செய்கின்றேன் என்று இப்போ டிஎஸ்ஆ உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போ தனிநபர், அதாவது தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தற்காலிகமாக வீடுகள், அதாவது தெரிஞ்சாக்கள் வீடுகளில் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அம்மா தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு நான் யோசிக்கும் போது இப்போ கேள்வி வரும் தானே. அப்போ அம்மா திருமணம் முடிக்கலையா, பிள்ளைகள் எல்லாம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும்.
இப்ப அதான் மட்டும் கேட்டுனா நம்ம திருமணம் முடிக்கலையா அப்ப ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப நார்மலா நாங்க எடுத்து போட முடியாது தானே உங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு சொன்னா இப்ப தெளிவா உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது அதானே பயலங்க தானே இப்ப 75 வயது திருமணம் முடிக்காம இருந்திருக்கிறீங்க இவ்வளவு காலத்துக்கு அப்ப அதற்கான காரணம் இப்ப எப்படி உங்களோட வாழ்க்கை போகுதுன்னு சொன்னா தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எனக்கும் அதுதானே விருப்பம் அவளங்கிட்ட எனக்கு ஒரு பாட்டி மாதிரி நீங்க எனக்கு சரியான கவலை தான் வந்தவர் நம்மகிட்ட நான் போறாரு டீயும் கூட குடிக்கிறேன் நான் கவலைப்பட்டதுங்க இல்ல நாங்க அவசரம் ஒரு இதம் இந்த மனம் சரி அம்மா இப்ப 75 வயது எந்த இடத்துல பிறந்தீங்க நீங்க நாங்க இஞ்சால கொட்டியாருக்கு பக்கம் கொட்டியாத்து எனக்கு தெரியல அந்த இடத்துல அதுதான் எனக்கு இந்த ஐரண்டி ஒன்று முடித்துக்கு இல்லாம முதியவர ஐரண்டி இல்லையா உங்களுக்கு இல்ல மணி நெசவர் இந்த நம்ம சொந்த ஐரண்டி இல்ல மணி ஏன் இல்ல அதால எனக்கு முதியவர் காசு இல்லாம கிடக்கு முதியவர் காசு மாறலையா ஐரண்டி முதியவர் காசுக்கும் இப்ப இல்லைன்னு தாங்க மத்த இப்ப கொடுத்தாங்களே இன்னொரு காசு ஆமா என்ன காசு கியூஆர் காசு அதுக்கு ஐரண்டி தானே வேணுமா ஐரண்டி தானே வேணுமா ஏன் அந்த ஐரண்டி எடுக்காம போனேன் அது அந்த நேரத்துல மணி நாம சின்ன பிள்ளையா நேரம் கவனிக்கல உங்களோட அம்மா அப்பா எல்லாம் அவங்க எல்லாரும் அந்த நாளிலே செத்துட்டாங்க எல்லாரும் செத்துட்டாங்க நான் மட்டும் தனிச்சு போயிட்டு சகோதரங்கள் எல்லாம் 3 பேர் நாங்க நான் சொன்னேன் இப்ப எங்களோட அக்கௌண்ட் செத்துட்டாவும் தம்பி ஒரு 5 தூரத்துல கல்யாணம் அவர் நான் போகிறோம்ல அவருக்கு முன்னிட்ட வாரல இப்படி இருந்து நான் இப்படி வீட்டு வழியை தான் பாசல் கூட்டுற சட்டி வந்தேன் அவங்களை கொடுக்குறேன் அப்படி கச்சான் விற்கிறது சரி இப்ப உங்களோட பிறந்த இடத்துல இருந்து இப்ப இங்க வந்துருக்கிறீங்க இப்ப அவங்கள என்ன பிரச்சனை புள்ள இப்படி தூக்குன மாதிரி வந்தது நீங்களா கைப்புள்ள நீங்களா இங்க கைப்புள்ளைய தூக்குற மாதிரி வந்தது இந்த ஊரு பிறந்த அம்மங்க யாரு தூக்கிட்டு வந்து எங்கட அம்மம்மா அம்மம்மா தான் வளர்த்துருக்கிறாங்க அவங்க எப்படி இருந்தாங்க பிரச்சனை டைம்ல யுத்தத்துல அந்த நேரம் நல்லா இருந்தவங்க மணி நாம நீ ஆள அவங்களுக்கும் வயது போயிட்டு அவங்க செத்துட்டாங்க எனக்கு இன்னும் கவனிக்கல ஒரு வளவா ஒரு இதா ஒரு கல்யாணம் இதுகளா ஒன்றுமே இல்லை மணி அப்படி இருந்து நானும் பார்த்தேன் நான் தான் அப்படி என்ன அப்ப கை குழந்தைய வந்திருக்கிறா அப்ப அம்மம்மாவோட வளர்ந்துருக்கிறீங்க அவங்களோட அம்மாவோட அம்மா அப்ப அப்படி வளர்ந்து இப்ப இது வரைக்கும் வந்துட்டீங்க அப்ப வளவில்லை வீடு இல்லை இப்ப பாக்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்ப அம்மா அப்பா இருந்தாங்க உங்களுக்கு எத்தனை இருக்கும்போது அவங்க நான் நடக்கிற நேரம் சின்ன வயசுல குழந்தை பிள்ளையிலேயே உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு உங்க அம்மாக்கள் கொஞ்சம் பேர் கிடந்தவங்க வளர்த்துட்டாங்க வளர்த்துட்டாங்க இப்ப நீங்க நார்மலா சொல்றது என்னன்னா இப்ப அம்மா அப்பாக்களும் உங்களை பாக்குறல அவங்களும் அதுக்கு பிறகு இறந்துட்டாங்க அப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வீட்டுல இப்ப நின்று வளர்ந்து நின்று ஆக்களுக்கு வேலை பட்டி செஞ்சு கொடுத்துட்டு அப்படி பாச கூட்டுற சட்டி வனையாம அப்படின்னு அப்ப காலங்கள் பெய்துன்னு சொல்றீங்களா அப்படியே அப்படி ஸ்கூலுக்கு எல்லாம் போகலையா கல்யாணம் பண்றதை நான் நினைக்கல அப்படியே இருந்தேன் நான் தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போகலையா அப்ப அறுபதியோ முதலாம் வகுப்பினோ படிச்ச மாதிரி நாங்க வந்துட்டோம் அப்படி முதலாம் ஆண்டு படிச்சிருக்கீங்க அதான் பாருங்க அம்மா கை நட்டம் வைக்க தெரியுது அம்மாவுக்கு இப்போ அதில் பார்த்துருப்பீங்க சரி இப்போ அதான் அம்மா அப்பா கவனிக்கல அப்படியே அம்மாவோட வாழ்க்கை இப்போ ஒருவங்களோட வீட்டை நின்று இப்போ அவங்களுக்கு வேலை செய்து அப்படியே ஒரு அடிமை மாதிரி வளர்ந்து அடிமை கடவுள் என்ன வச்சிருக்காரு அப்படியே வளர்ந்து கடவுள் வச்சிருக்காரு அவே திருமணம் பண்ண முடிக்கா போனேன் வாழகா வெள்ளையாத்தான் இருக்கிறீங்க யாரும் எங்களோட அம்மா விடல அவங்க காவலுக்கு அவங்க சமைச்சு கொடுத்துருக்கோன்னு மட்டும் ஓட்டு அவ எனக்கு என்ன தனியை அவ வச்சுட்டு இருந்தவதான் அதான் சின்ன வயசுல இறந்தவ உங்களுக்கு சின்ன வயதுல எனக்கு அப்படி எல்லாம் செய்யணும் மட்டும் அவக்கு எண்ணம் இல்லை அப்படி எனக்கும் அந்த இந்த எண்ணங்கள் இல்லை இருந்து வந்துட்டேன் சரி என்னென்ன கஷ்டங்கள் அம்மா ஓகே நீங்க சொல்லிட்டீங்க தானே இப்ப அம்மாவை சொல்லிட்டாங்க இப்ப திருமணம் முடிக்கலாம் அதான் எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்றா இருக்காது தானே இப்ப அம்மாவோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கொள்வோமே அம்மாவுக்கு அப்படி அமைஞ்சிட்டு அம்மாவோட வாழ்க்கை வீடு வாசல் இல்லாம ஒருவங்களோட தெரிஞ்சவங்களோட வீட்டுல இருந்திருந்தா அப்படியே அவங்க சாப்பாடு தருவாங்க அப்படியே போயிட்டு திருமணம் பத்தியும் யோசிக்கல அதான் நம்மளா விளையும் கொள்ளுங்க எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே போல இருக்காது அம்மாவோட வாழ்க்கை இப்படி அமைஞ்சுது சரி இப்ப அடுத்த கட்டமம்மா இப்ப நீங்க சொல்லணும் அவ என்னென்ன கஷ்டங்களம்மா இப்ப தனி ஒரு ஆள் அப்ப கூட பிறந்த சகோதரங்களும் இப்போ எங்கன்னு தெரியாது தூரம் இருக்கிறாங்க அப்போ எப்படி எவ்வளோ காலமும் எப்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போனீங்க என்னென்ன சவால்கள்
அதான் நான் இப்ப சொன்ன கச்சாம்பருத்து விற்கிறேன். எத்தனை வயதுல கச்சான் விற்க ஆரம்பிச்சீங்க? குமராரிக்குள்ளே பருத்து வித்தனை ஆக்கள் விட்டு வாசம் கொடுத்த போறேன். அப்படி குமராரிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டீங்களா வாசம் சட்டி வானே எல்லாம் கழுவி கொடுப்பேன். ஆக்கள் விட்டு வழியே அங்க போய் கொச்சி காடிச்சு கொடுக்குறேன், மாவடிச்சு கொடுக்குறேன். மாவடிச்சு கொடுக்குறேன். கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்துல நான் சரியான கஷ்டப்பட்டேன். அழாதீங்க சரியா, அழாக்கூட நாங்க அதுக்கு தான் வந்துருக்கோம். உங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு குளறுவதான் வருது. அப்படி இல்லை இருந்தது. நேற்று துப்புரவா சமைக்கல. இவங்க சமைக்கலையா? நீங்க தான் இந்த காசை தாமனே நேற்று. ஓ அம்மாவுக்கு ஒரு 1000 கொடுத்து போட்டு போடணும், நாங்க வருவோம், இது வச்சுக்கொள்ளுங்க சாப்பிடலன்னு சொன்னாங்க. அப்போ ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு போனேன். அதான் நம்ம இப்போ நான் யோசிக்கிறது, இப்போ வேதனைப்படுறீங்க, இப்போ எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அளவுக்குள்ள கவலையாக போயிடுது நீங்கள் ரோட்ல 2 அளவுக்குள்ள. அதான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் உங்களை தேடி. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், அது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை வாடியோ சொல்லணும் தானே. இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அப்போ என்ன அம்மாவுக்கு தேவைப்படுது, என்னென்ன கஷ்டங்களை பார்த்து வந்திருக்கிறாங்க விளங்கிட்டு தானே. இப்போ உங்களையும் ஒரு அம்மா மாதிரி பார்த்தா அவங்க உதவி செய்ய முன் வரலாம். நீங்க அம்மம்மான்னு சொல்லுங்கப்பா. அம்மம்மாவா? அம்மம்மான்னு சொல்லுங்க. அம்மம்மா சரி சொல்லுங்களா அம்மம்மா, நீங்க எப்படி அதான் எப்படி வாழ்ந்து வந்தீங்க சொல்லுங்களேன், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் இப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட கச்சாம்பரத்து விற்கிறேன், ஆக்கள் வீட்டு வழியை வேலைக்கு போறேன். இப்படியா இருந்து அவங்க 100 10 தருவாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து இஞ்சி அரிசி வாங்குறேன், கரிசாகம் வாங்குறேன், அதை கொண்டு வந்து சமைக்கிறேன். அதை கொண்டு சமைச்சு சாப்பிட்டு ஆக்கள் நல்ல பழக்கமான ஆக்கள் விட்ட போய் நித்திர கொள்றேன். தெரிஞ்ச ஆக்கள் விட்டு வழியே போவேன். தெரிஞ்சாக்கிற விட்டு போகிறேன். அப்போ நீங்கள் வந்து நீங்களும் யோசிக்கலையா, அப்போ நம்மளுக்கு ஒரு துணொண்டு வேணும், இப்படியே தனியாக யோசிக்கலாமே. எங்கள் ஆக்களும் அதுக்கு ஒன்றும் செய்யலை, நானும் அப்படியே இருந்தேன். 75 வயதுலேயும் வெள்ளை கலராக வடிவத்தண்ணி இருக்கீங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்கள? அப்படி இல்லாம இல்லை நீங்கள் என்னடாட்டியும் பார்த்துருப்பாங்க தானே, அது நார்மலாக எல்லாரும் வாழ்க்கை நடக்கிறது தானே. எங்கட அம்மாக்கள் இப்படி என்ன தண்ணியை தனிச்சு விட்டு போட்டு போனவங்க. எனக்கு என்னென்ன அவையில் நான் நினைச்சு துப்படுக்கிறேன், இப்படி எல்லாம் ஆடு எனக்கு இப்படி கஷ்டம் எல்லாம் வருது. அவைக்கும் வேலைக்கு நினைக்கிறேன். நாங்கள் வேதம் பண்ணி வேதமா சேர்ச்சிக்கெல்லாம் போவேன் ஞாயிற்றுக்கிழமையில். இப்போ நான் என்ன கேட்கறேன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறீங்கம்மா, எனக்கு விளங்குது. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, கச்சான் வறுக்கிறது, வாசம் கூட்டுறது, அப்படியே நம்மட வாழ்க்கை போயிட்டா. கொச்சி கடிச்சு கொடுக்குறேன். அந்த நேரம் நல்ல சத்தம் தைரியமா இருந்தனா. அரிசி மாவடிச்சு கொடுக்குறேன். கல்யாண வீட்டுகளுக்கு வேலைஞ்சு கொடுக்குறேன். வேலைஞ்சு கொடுக்குறேன்னு அப்படியெல்லாம் இருந்த நாம. என்ன சொல்ல போறீங்க இப்ப எங்கள்கிட்ட? வேற என்ன மணி இருக்குதான் கதை, என்ற கதை தாமணி. ஐசியும் இல்லை, அதனால கியூஆர் காசு, முதியோர் காசு எல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் என்ன தடப்பட்டு போய் கிடக்குது, ஒன்றும் வரல. சரி, இப்போ அடுத்தது இப்போ இப்படி இப்போ சின்ன வயசுல இருந்து இப்போ கூலி வேலை செய்யுது, இப்போ இப்படி இப்போ வயசும் போயிட்டு இப்போ உடம்புக்கு ஏழாம இருக்கும். உடம்புக்கு மேலாம தாமணிக்கு என்ன செய்யறமனே, அதில் இதில் வார காசுகள் வேலை செஞ்சு அதை செஞ்சு கொடுக்குற காசுகள் ஆக்கி சாப்பிடுது படுத்தலாம். அடுப்பு முடித்திருந்தேன், கச்சாம்பரத்துக்கு சோறாக்கி சாப்பிட்டு மழை வரையும். அம்மா வழியில கேட்டா தெரியும். இப்ப கச்சாம்பிக்கிற அம்மா தெரியுமான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. கச்சாம்பிக்கிற அம்மாவோட பேர் ரஞ்சினியண்டா, எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப உடம்புக்கு ஏழாம தானே இருக்கும், முதல் மாதிரி இப்ப வேலை செய்யலா தானே. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன் என்ன உடலாம நான் சமைச்சு தரணும் அன்னைக்கு சாப்பிடுவோம். இப்ப சொல்லுவா அடுப்படில் ஒரு சேர்த்தனி வைக்க விட மாட்டாவும். அப்ப ஓகே, இப்ப அவங்க இப்ப ஒரு ஆதரவு சந்திருக்கிறாங்க. இஞ்சாண்டு உங்குவன் அவையில் இஞ்சாந்து உங்குற நீங்க. சரி, இப்ப வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? வேற என்ன மணி இல்லாம என்ற கதை சொன்னீங்க, நிறைய கதைக்கணும்னெல்லாம் சொன்னீங்க. அப்ப என்ன ஒன்றும் சொல்லலையா? அப்ப நான் கதைச்சிட்டிக்க மணி இல்லாட்டையும் எல்லாத்தையும் கதைச்சிட்டீங்களா? மனதுல இருந்து உங்கள்கிட்ட கதை. ஆனா வடிவா நாள் தானே நீங்க, அதுதான் நான் பாக்குறேன். பாருங்க எவ்வளவு கியூட்டா வடிவா இருக்கீங்க. பாருங்க சொக்கெல்லாம் அப்படி வச்சு வடிவா இருக்கீங்க. அதான் நான் யோசிக்கிறேன், என்னதுக்காக நீங்க திருமணம் செய்யல, அது அப்படியே போயிட்டு எங்கட அம்மாவே என்ன அப்படியே போக்காட்டு விட்டுட்டாவும்.
இல்லாத உங்களுக்கு அது பிடிக்கலையா? என்ன விட்டுட்டு போகாதடி, ஆ, நீ என்னோட எரி, ம், நீ எனக்கு ஆகி காய்ச்சிட்டா இந்தாமணி அவ வச்சுட்டே இருந்தவ. எனக்கும் இந்த எண்ணங்கள் இல்லமணி. இல்ல அங்கே பாய்வம் இங்கே பாய்வம், அவனோட இவனோட அந்த கதை ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா அப்படி இருந்தேன். ம் மரியாதையத்தாமணி நான் இருந்தேன். மரியாதை இருந்தேன். ஓ, இப்ப யோசிக்கிறீங்களா அப்ப நம்ம ஒரு இப்ப அதுகளை யோசிக்க தானே மணி வேணும், நமக்கு வார கழிச்சது திருமணம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு துணை இருந்திருக்க புள்ள குட்டி இப்ப தம்பிய போல ஆக்கள் எனக்கு இருந்திருப்பாங்க. அதுதான் யோசிக்கணும் தானே. இப்ப பிள்ளை கிட்ட இருந்திருக்க, இப்ப நான் இப்படி தம்பிய கஷ்டப்பட்டு போல உங்களை போல எல்லாம் பிள்ளை ஊட்டி இருந்திருக்கேன். அதுதான் இல்ல கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளையே நீங்க கண்டிருப்பீங்க. கன்றி உங்களோட பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சு இப்ப பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணமா இருக்கும். இப்ப தம்பி குளர். ஓகே, நினைச்சா காவலன்ற மாதிரி வருதா? ஓமனி ம் எல்லாம் இருந்தனாமனி அதான். விழுந்து இல்ல இல்ல என்ன நீங்க கால அம்மாக்கு நீங்க எப்படி உதவி செய்யவோ செய்யுங்க. அதான் என்ன உதவி செய்ய நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செய்யுங்க மணி நீங்க. அதான் இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரையல. இப்போ நீங்க சொல்றீங்க காய்ச்சாங்கொண்டை வறுத்து அதை பேக்கெட் பண்ணி வைக்கிறேன், இல்லை சில்லறையில கொண்டு பறந்துட்டு கொண்டு வைங்க. எங்க வைக்கிறேன் நீங்க? அங்க அந்த டீச்சர் வீட்டுக்கு முன்னுக்கு அந்த ரோட்ல கொண்டு வச்சு திரிப்பேன். ரோட்ல கொண்டு வச்சு திரிக்கிறது? ஒரு சுருள் 20 ரூபா. ஒரு சுண்டு 20 ரூபா என்ன? ஒரு சுருள். அப்ப விக்குள்ள வந்துருக்கு, நல்லா இருந்திருக்கு. ஓ, நான் தருவோம் பண்ணி இவ்வளவு பேர் அப்படி இல்லாம சாப்பிடுறது போறது. இப்ப மழை தானே. ஓ மழை, அந்த வெள்ளத்தை காட்டுங்க. அம்மா இருக்கிற வீட்டுல வெள்ளம். அப்ப அம்மா சொன்னா அப்ப வறுக்கையில் அது ஒரு நிலம் உண்டு, மழை தானே. வாழந்த வகைகள் கூட உள்ளுக்குள்ள எவ்வளோட அப்ப அது. அப்ப இப்பயே எப்படி இருக்கின்றா அந்த வெள்ளம் வந்த டைம்ல இப்ப உள்ளுக்குள்ள ஏறித்தா தண்ணி? உள்ளுக்குள்ள நாங்க கிடந்தேன். இல்ல உள்ளுக்குள்ள தண்ணி ஏறித்தா? தண்ணி ஏறிது. அந்த அக்கா வந்து சொல்றாங்க தண்ணி ஏறித்து, தண்ணியை பெட்டாயில கூட்டி தள்ளி அப்படி வெற்று இதுகள் கிடந்து அதுக்கு மேல எடுத்து படுத்தினாங்க. அப்படி. சரி, இப்ப என்ன உதவி எங்க மூலமா தேவை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை போல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. புண்ணியம் கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே அம்மாக்கு என்ன அம்மாக்கு என்ன உதவி செய்யணும் அதை நீங்க சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு உங்களோட விருப்பமாய் செய்யுங்க தங்கம். விருப்பம்னு சொன்னா என்ன? இப்போ உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, சாப்பாடுகள் வாங்கி தந்தா சாப்பிடுவீங்களா? சாப்பாடுகள் வாங்கி தரணும் பண்ணி அதுக்கு ஏற்ற உரிய காசுகள் அது இதுன்னு தந்தா நாங்கள் வாங்கி எடுப்போம். வாங்கி எடுப்பீங்களா? ஓ, நான் வாங்கி எடுப்பேன். தொழில்களுக்கு இப்போ தொழிலுக்கு கச்சாங்கோட்டைக்கு வாங்குறது காசு, கச்சாம் வாங்குறதுக்கு முன்னே இந்த மலைகள் கொஞ்சம் நிற்கணும். அந்த நேரம் தான் நான் கச்சாம் வாங்கி வரத்து விற்கிறேன் திரிக்கேன். வேறு எனக்கு சும்மா அடிக்கலாம், சாப்பாடு வேணும். இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையா? ஓ, இந்த புள்ள எனக்கு இது தாராவும். அப்படி இப்போ எதுவும் உடம்புல வருத்தங்கள் மருத்துவமனைக்கு போகிற? எனக்கு கிளீன் பண்ணை. என்ன கிளீன்? மாதம் இந்த ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர் அதுக்குரிய காட் எதுவும் இருக்கா? ஓ, காட் இருக்கு. தாங்க. இப்போ அம்மா 2025 முதலாம் மாதம் போகணும் திருப்பி. போட்டு 2ஆம் மாதம் அத்தார் கிறிஸ்துமஸ் முடிய போவோம். ஓ, சொல்றீங்களா? கிறிஸ்மஸ் முடிய வாங்க. எப்போ கடைச்சா போய் இது வந்தீங்க? இப்போ போனால் 3ஆம் தேதி. 5ஆம் தேதி போயிருக்கீங்க? 5ஆம் தேதி ஆச்சு. ஓ, 5ஆம் தேதி. இல்லை 3ஆம் தேதி தான் போயிருக்கீங்க. 3ஆம் தேதி போயிருக்கேன். இந்த 3ஆம் தேதி போயிருக்கீங்க. அதில் போட்டிருக்கீங்க. இல்லை 5ஆம் தேதி தான் போயிருக்கீங்க. சாரி, 5ஆம் தேதி போயிருக்கீங்க. அது 10ஆம் மாதம் 3ஆம் தேதி போயிருக்கீங்க. அப்படி போயிட்டு செக் பண்ணிட்டு வரேன். என்ன ப்ரெஷர் வைப்பாங்க அப்படி கையில் இன்னும் கட்டி போட்டு. சரி, நமக்கு வந்து ப்ரெஷர் தான் இருக்காமன்னு சொல்கிறாங்க. பிரதேச வைத்தியசாலை செங்கலடிக்கு போகிறேன். நீங்கள் என்ன செங்கலடிக்கு போகிறேன்? சரி, ஓகே. இப்போ கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணேன். கண்ணு ஆப்ரேஷன் பண்ணதா? ஓமனி இந்த கண்ணு அதில் நல்ல சோமாக்கி. ஏதாச்சும் திறமைகள் இருக்கா அம்மாக்கு? பாட்டுலாம் பாடுவீங்களா? என்ன பண்ணே? பாட்டெல்லாம் பாடுவீங்களா? அதெல்லாம் இப்போ எங்க மணி? ஏன் முதல் பாட்டு? அதெல்லாம் நேரம் போயிட்டு நாள் போயிட்டு மணி. முதல் பாடு இருக்கிறீங்களா? முதல்ல அப்படியே படங்கள் பாக்குற. இப்ப என்ன ஜாலியா தெரியுறதா? நல்ல அந்த நேரம் நல்ல வேலை பட்டு சேரணும் தானே. அப்படி இப்ப 7ஆம் மணிக்கு மணி ஒரு சிம்புறல்லன்னா போக விட மாட்டாவும். போக விட மாட்டோம், கொண்டு விழுந்துருவேன். அவ ஜாலியாவும் தெரிஞ்சிருக்கிறீங்க பாருங்க. நாங்க இப்ப புது பாட்டுகள் தானே கேட்கிறோம். நீங்க புது பாட்டு கேக்குறீங்க மணி, எங்களுக்கு பழைய பாட்டு தான் வேணும். ஒரு பழைய பாட்டு படிங்களா பாப்போம். அப்படின்னு எனக்கு எங்க மணி அதெல்லாம்
ஞாபகம் இல்லையா? பாடம் எடுத்து விடுங்களேன். அதில் அவங்க மணி படிக்குது. பார்த்தீங்களா, ஊக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா. அண்டாப்பா கடவுள் தான் எனக்கு தோணப்பா. என்ன சொல்ல போறீங்க இப்ப? என்ன மணி சொல்றதுக்கு தடுமலாமாக்கு? ஓ, இன்னும் என்னத்துக்கு மணி எனக்கு சொல்றதுக்கு ஒன்று. சரியம்மா, அதான் இப்ப ஓகே, உங்களோட வாழ்க்கையில இப்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன இப்ப எல்லாம் ஓகே தான், எல்லாரும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. கதை. வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? வேற எதுவும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? பாத்தீங்கன்னா 75 வருட வாழ்க்கையே பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டோன்ற மாதிரி. இன்னும் நிறைய சொல்லிருக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, பாருங்களேன். என்ன சொல்ற? 75 வருட வாழ்க்கை, அதை ஒரு அரை மணி நேரத்துல வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நான். இப்ப எவ்வளவு கஷ்டங்கள், இப்ப ஒரு பெண்ணா, ஒரு தனி பெண்ணா நீங்க எவ்வளவு எதிர்கொண்டிருப்பீங்க, விளங்கித்தானே? எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் சமாளிச்சுட்டுமனே கடவுள்கிட்ட பாரத்தை கொடுக்குற. என்ன வந்தாலும் கடவுளே நீங்க அஞ்சப்பா அவரை கூப்பிட்டு கும்பிட்டு இருக்கிறேன். நான் ஆக்களுக்கு கதைச்சப்படுத்துற ஆளும் இல்லை. அந்த வீட்டுல போய் சாப்பாடு கேட்டு இந்த வீட்டுல போய் சாப்பாடு கேட்டு எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு. அப்படி என்ன எப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். அவர் சார சாப்பாட்டை சாப்பிடுச்சுங்க. இவங்க சாப்பாடுக்கு உதவி சேவை. ஓ, இப்போ நாங்கள் காசு தந்தால் நீங்கள் அதை வச்சு வாங்குவீங்க. ஓ, மணி அரிசி சாமான் அது வாங்கி கொள்ளுவீங்க. அது போதுமா அம்மாக்கு? நீங்கள் வந்தாலும் இந்த வாசலுக்கு அது போதும். நீங்கள் வார நீங்கள் வந்து போங்க. தம்பி தேத்தண்ணியும் குடிக்கல. சரி, டீ ஒன்று போடுமனே. இல்லை, டீ சேவை. டீ போடுங்க. இல்லை, டீ சேவை இல்லை. நாங்கள் இதுக்கு அப்புறம் சாப்பிட்ற டைம் தானே. இன்னும் சாப்பிடலையா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓ மணி, இவ்வளவு சாமத்துக்கு சாப்பிடலையாமனே? இல்லையே, நாங்கள் சாப்பிடலையே. அது எங்களோட வேலைகள் அப்படித்தான். உங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நாங்க அவசர அவசரமா வந்திருக்கோம். அப்படித்தான் டெய்லி நாங்க அப்படித்தான் டைமுக்கு சாப்பாடு. எனக்கும் கவலை தான். நைட்டு நிறுத்தவில்லை, நம்புறீங்களா? அழுதுட்டீங்களே நீங்க. அதான் சாப்பிடாம வந்திருக்கிறோம். எங்களோட வேலைகள் அப்படித்தான், டைமுக்கு சாப்பிட மாட்டோம். காலையில் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு பிறகு லஞ்ச் வந்து இப்போ 3 மணி 4 மணியா அவன் சாப்பிட்றதுக்கு வேலைகள் இருந்தாங்களுக்கு. அப்படித்தான் இரவையில் அது தெரியல. ஒரு 1 மணிக்கும் கூட சாப்பிட்ருக்கேன். 12 மணி 11 மணி அப்போ அப்படி எப்போ வேலைகள் இல்லாமல். அதாவது இப்போ எந்த ஒரு இயல்புன்றிக்கு வேலையை முடிச்சு போட்டு தான் சாப்பிட்றது. என்ன வேலை இருந்தாலும் அதை டக்குன்னு முடிச்சு போட்டு. இப்போ வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணுற வேலைகள் இருந்தால் அதை முடிச்சு போட்டு தான் சாப்பிட்றது. இப்போ நாங்கள் உங்களோட ஒரு வீடியோ முடிச்சு போட்டு தான் சாப்பிடுவோம். அதானே எங்களுக்கு வேலை முடியணும். எப்படி ஒரு பழக்கம், நல்ல பழக்கம்மா. அப்போ எனக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி தாங்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பேருந்து மாதிரி தானே. இப்போ நான் கடைப்பிடிக்கிறது என்னோட வேலை முடிஞ்சது அப்புறம் நான் சாப்பிட்றேன். அதே மாதிரி சில நல்ல விஷயங்களை சொல்லித்தாங்க பாப்போம். என்ன தம்பி உங்களுக்கு சொல்லியா உங்களுக்கு தெரியும் தானே. அதான் ஒரு பாட்டியா இருந்து வேலையில சேர்ந்துருக்கீங்க கொண்ட சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை. ஆமாம். இப்ப நாங்க ஒரு நல்ல விடயம் செய்து கொண்டிருக்கோம் தானே. இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றுமே யோசிக்கலாம். நீங்க புண்ணியம் தேடுறீங்க. அந்த புண்ணியம் தேடுறீங்க, புண்ணியம் தேடுறீங்க. இப்படி எல்லாம் போய் கொடுத்து வைக்கணும். என்ன இப்ப எங்களை பற்றி முழுமையா தெரியுமா உங்களுக்கு? நான் தெரிஞ்சபடியா சொல்றேன். அதுதான் இப்ப நாங்க செய்யறப்ப உங்களுக்கு நாங்க உதவி ஒண்ணு செய்ய போறோம் தானே. இப்ப உங்களுக்கு நாங்க வந்ததே இப்படி இருக்கு, சந்தோஷம். அதான் எனக்கு பெரிய சந்தோஷம். வந்ததே இப்படி இருக்கு. அதே போலதான் இப்ப நிறைய பேருக்கு நாங்க எங்க மூலமா முடிஞ்ச உதவிகளை புலம்பெயர்ந்த நம் தமிழர்களின் ஆதரவோட நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது ஒரு புண்ணியம். இப்ப காசு அனுப்புறவங்களுக்கு புண்ணியம் என்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. வேற ஏதாச்சும் இப்ப நீங்க நான் கேட்டேன், நான் இப்ப ஒரு பேரப்புடியனுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்லுவீங்கன்னு கேட்டேன். இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். நல்ல சொல்றோம். ஒரு இல்லாதவர்களுக்கு இப்படி புண்ணியம் செய்யற நல்ல மணி, உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். சரி, இதை பற்றி தவறா பேசுறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அது தவறா, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்கள். அப்படி என்ன ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படி கதைக்கிறோம். நான் சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு புண்ணியம். அப்படி சரியம்மா, உங்களோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும். ஆனா வந்து நல்லா நீங்க பேசல. நீங்க என்னோட வாங்கிட்டா இப்ப ஒரு பேரப்பொழியன் வந்திருக்கிறேன். அந்த பேரப்பொழி இப்ப ஓகே
இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறான், இப்போ சில புத்திகளை சொல்லி கொடுப்போம்லாம் நீங்கள் நினைக்கல தானே? சேர்ச்சிக்கு போனாலும் மணி உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன் மணி நான் உங்களை நினைச்சு ஆசீர்வதிப்பேன். அப்படியா? சரி ஓகே, சரி ஓகே. ஞாயிற்றுக்கிழமையில போறேன்னா தான். ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க என்ன? சரி. இப்போ அம்மாவுக்கு இப்போ சாப்பாட்டு பிரச்சனை தான் நான் கேட்குறேன். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ சாப்பாடுக்கு நாங்கள் உதவி செய்தா இப்போ அடுத்த நாளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த நாளைக்கும் நீங்கள் தான் இதில் எடுத்து நான் அடுத்த நாளைக்கு இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தொகை தரோம் உங்களுக்கு, அது முடிஞ்சதுக்கு பிறகு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பாடுக்கு? அது முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே என்ன இருக்கிறது எழுதுகள் பண்ணி சாப்பிடுவோம். அப்படியா? பார்த்தீங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவான பணம் கொடுத்தா அப்போ அம்மா சாப்பாடுக்கு எடுப்பாங்க, அது அடுத்த கட்டம் முடியும் அம்மாவுக்கு. இப்போ அதுக்கு பிறகும் இன்னொராக்களை நம்பி என்ன இன்னொராக்கள் தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு இப்போ வயசு போயிட்டு தானே, இப்போ கச்சாங்கொட்டா வாயெல்லாம் முடிஞ்சா பூவாகும். இப்போ திருப்பி விற்கிறேன் பண்ணி தான் திருப்பி விற்கிறேன். நீங்கள் உதவி செய்கிறீங்கட்டா நான் கச்சானை வாங்கி அதில் வாங்கி விற்பேன். பார்த்தீங்களா? இப்போ பாருங்களா, அம்மா உழைச்சி சாப்பிடணும் மட்டும் எதிர்பார்க்குறோம். இப்போ அம்மாட வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலை, இப்போ எனக்கு மாதம் மாதம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சாப்பாடு தண்டா எனக்கு எவ்வளோ ஒரு உதவியாக இருக்கு. மாதம் மாதம் நீங்கள் அப்படி தண்டா எனக்கு நல்ல உதவி பண்ணி நீங்கள் தந்தீங்கட்டா. சரி, நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு மாதத்துக்கு அம்மனி ஒரு மாதத்துக்கு ஒரு குறி பண்ணுற பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு 10,000 ரூபா அப்படிக்குள்ள 10-15 வரும். 10-15 வருமா? வரும். இப்போ நீங்கள் ஒரு தனியாள் தானே. அப்போ கச்சாங்கொட்டை விற்று எவ்வளோ லாபம் வரும்? கச்சாங்கொட்டை மணி 1 கிலோ வாங்கிட்டு வருவேன். 1 கிலோ கச்சானை வாங்கி வந்து அது கூட அடிக்கிற அதுக்கு இது பிச்சைகளை மட்டும் சேர்த்து ஆக்களுக்கு கொடுக்க மாட்டேன். நல்ல கச்சானை வறுத்து ஆக்களுக்கு சுருள் சுற்றி அந்த சுருளுக்கு 20 பருப்பு போட்டு அப்படியே சுற்றி கொடுத்தா 20 ரூபா. ஒரு 500-600 விற்பேன். அப்படி என்ன? சரி ஓகே. அதை கொண்டு வந்து அடுத்த நாளைக்கு விற்பேன். கொஞ்சத்தை விற்று போட்டு மணியே புறவு போய் கச்சான் கொஞ்சம் வாங்கிட்டு வர கறி சாமான் மரக்கறி அது இதுகள் வாங்குவேன். இப்போ சாப்பிட்டு இருக்காம. சரி ஓகே அம்மா, உங்களோட நிலையை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களே மாதிரி நீங்கள் அழகாகவும் சொல்லியிருக்கிறீங்க உங்களோட கஷ்டத்தை. சரியா? இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று செய்கிறோம். இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு அம்மாவுக்கு மேலதிகமான உதவிகள் யாராவது செய்ய முன் வருவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் கொண்டு வந்து அதை தருவேன். இப்படித்தான் உதவி கிடைச்சிருக்கேன்னு ஒரு நல்ல விடயத்தை நான் சொல்லுவேன். சரியா? சொல்லுங்க. எனக்கு தரத்தில் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. சரி. அஞ்சடிக்கிற சந்தத்துக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்ன கச்சான் விற்கிற ரஞ்சினி அம்மாண்டா எல்லாருக்கும் தெரியும். கச்சான் விற்கிற ரஞ்சினி அக்கா, ரஞ்சினி அக்கான்னு சொல்றதா? ரஞ்சினி அம்மா, ரஞ்சினி அம்மாண்டுவாங்க. ரஞ்சினி அம்மாண்டுவாங்க சொல்லுவாங்க எல்லாரும். சரி ஓகே. சரி, இப்போ அம்மாவுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கான உதவியை செய்வோம். என்ன ஒரு முதற்கட்டமா? சரியா? சந்தோஷமா? உங்களுக்கு இந்த ஒரு பரிசு கிடைக்கிறது நீங்க வந்து போனது எனக்கு பெரிய சந்தோஷம். நாங்க வந்தது ஒரு பரிசா? சரியா? கவலைப்படக்கூடாது. சரியா? இப்போ நாங்க ஒரு தொகை பணம் தந்தா நீங்களே கடைக்கு போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? அதானே. இப்போ அம்மா கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்றாங்கடா, டைம் அதெல்லாம் செய்வாங்க தானே. இதில் பாருங்க, நீங்க வந்தீங்கன்னா சில வராம போவாதுங்க. அப்படியா? எவ்வளவு இருக்குமா? 15,000. 15,000 ரூபா இருக்கு. இப்போ ஓகே. இப்போ முதற்கட்டமாக கொடுத்துருக்கிறேன். இப்போ அம்மா இதை பயன்படுத்துவாங்க சரியான முறையில். இப்போ இந்த பணத்தை தந்தது இப்போ அம்மாவுக்கு ஒரு அக்கா தான், உங்களுக்கு ஒரு மகள் முறையாக இருக்கிறவங்க எனக்கு அனுப்பினாங்க. அந்த பணத்தில் நான் உங்களுக்கு 15,000 தந்திருக்கிறேன். அக்கா லண்டனில் இருக்கிறாங்க, தீபா அக்கா. அவட வாட்ஸ்அப் கடைசியில் அக்கா 3567. நன்றி அக்கா, நன்றி அக்கா. அந்த நிவாரண பொருட்களுக்காக அனுப்பினவ பணம். அப்போ அந்த பணத்தை இப்போ அம்மாவோட சாப்பாடு பொருட்கள் வாங்குறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். நன்றி அக்கா. லண்டனில் இருக்கிற தீபா அக்காவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அந்த மகளுக்கு இந்த பணத்தை தந்த மகளுக்கு எனக்கு நன்றி மனே. நீங்கள் சங்கம் எனக்கு ஒரு அம்மா மாதிரி நீங்கள் செஞ்ச உதவி எனக்கு பெரிய பெருமையாக இருக்கு. நான் கதை பண்ண அவங்ககிட்ட. அப்படி என்ன? சரி ஓகே. இப்போ எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு இப்போ சொன்ன நாமனே என்ன புள்ள நீங்கள் நல்லா அடிக்கணும், இந்த வேலை நல்ல வேலை உங்களுக்கு ரெண்டெல்லாம் காய்ச்சி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் திருப்பி சொல்லணும். சரியா? சரி ஓகேவா? இப்போ என்னோட வீடியோஸை பார்க்குறவங்க அனைவரும் நீங்கள் சொல்லுங்க.
வீடியோ இப்போ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு சரியா? ஓ இப்போ எனக்கு ஒரு நன்றி கடனா நீங்கள் அதை செலுத்த போகிறீங்க. இப்போ இந்த மகண்ட யூடியூப் சேனல் பார்க்குற அனைவரும் தொடர்ச்சியாக பாருங்கள். அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள். இந்த புள்ள நான் வாயில் வார்த்தை இப்போ சரி சொல்லுங்கள். இந்த புள்ள இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சவர், எனக்கு பெரிய நன்றி, அவங்களுக்கெல்லாம் நன்றி. என் அம்மம்மா மாதிரி அவர் எனக்கு ஒரு அம்மம்மா மாதிரி எனக்கு செஞ்சவர் தம்பி, பெரிய ஆறுதல் எனக்கு. நான் கதைப்பேன் வேறு நம்ம அந்த இவர் பொடி எனக்கு ஆதரவு அனைவரும் ஆதரவு வழங்குங்க அவருக்கு. சொல்லையும் பெறாமல் இவரை நல்லா பார்க்கணும், நல்ல இது வரணும் வருகண்டு நான் கதைப்பேன். நான் களை விட்ட போனாலே நான் வைப்பேன். அப்படியானே? சரி, இப்போ அம்மாட ஆதரவு உங்களுக்கு இருக்கும், நம்மளோட ஆசையும் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் சரி, சந்தோஷம் தம்பி உண்டு. சரி ஓகே. ஆனால் வடிவா இருக்கிறீங்க உண்மையில என்ன? அதுதான் பாருங்களேன், அதுதான் நான் யோசிக்கிறேன். வடிவானால் அம்மாவுக்கு ஏன்னு இப்போ நடந்தாண்டு இப்படியெல்லாம் நடந்து போயிட்டு நீ அதை நினைச்சு பேரல்லம்மனே, அது போறது போயாச்சு. நீ போன வாசி கையை காட்டிவே இல்லை. அந்த பழமொழி போனதுதான். அதானே, போன வசி கையை காட்டி ஒன்றுமா போறதில்லை. நீ வார வசிக்கு தான் கையை காட்டு, இன்னும் வார வசிக்கு தான் கையை காட்டணும். பார்த்து திருப்பி பஸ் வருதான்னு. ஓ அதுதானே, நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. கவலை நினைக்கிறான் இனிமே என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் என்ன. அதான் வாரவசிக்கு அழகான முறையில அங்க தூரந்து வரும்போது சிக்னல்ல காட்டிடணும், கையை காட்டிடணும். இல்லைங்களா, பக்கத்துல பூக்குள்ள கையை காட்டினா அதை பார்க்காம போயிருந்தேன் உடனே நிற்பாடா இல்லாதானே, அப்படியே மாறி போயிடும். நீ நான் வேற பஸ்ஸை பார்த்து நிற்கணும். பார்த்து நிற்கீங்களா பஸ்ஸுக்கு? நான் பஸ் ஏறி போறது விட மாட்டாங்க. அது சரி ஓகே, நல்ல சந்தோஷம். சரியா, உங்களுக்கு இந்த உதவியை செய்தது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க 2 இருமண்டு. அதான் என்ன, இப்ப மக்கள் மனசு வச்சாங்கன்னா நாங்க திரும்பவும் உங்களோட வீட்டை வருவோம். நீங்க வாங்க, வராமுடாதங்க. குறிப்பிட்ட அளவான பணம் தானே அம்மா கொடுத்துருக்கிறேன். இப்ப அம்மாவோட நிலைமை அவங்களுக்கு விளங்கிருக்கும். இப்ப யாரும் இல்லை, இப்ப அவைக்கு கூட சாப்பிட மாட்டவ தானே. ஒரு மாதம் அவங்களால முடிஞ்சு யாராவது முன் வந்தீங்கன்னு சொன்னா அம்மாவோட கடைசி காலங்களில் அம்மா சந்தோஷமாக இருக்க வைக்கலாம். ஏனென்றால் பாருங்களேன், ரோட்டில் போயிட்டு கதிரையை போட்டு திருப்பாவாம் கச்சாவங்கிட்ட விற்கிறதுக்கு. இப்போ அதையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது தானே என்ன. சரி, இப்போ ஆராய்ச்சும் உங்களோட ஒரு அம்மா பார்த்து உதவி செய்ய வருவாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு எனக்கு சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கண்டா, இப்போ உதவி செய்ய மனம் இருக்கிறவங்க, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சிலவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை பொறுத்து தானே உதவி செய்வாங்க. இப்போ அவங்களோட நிலைமை உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்காது. அப்போ உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிடும். அதுதானே. இப்போ ஓகே, பகிருங்க வீடியோவை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். தம்பியோட பேர் என்னமனே? என் பேர் நிதுர்சன். சோக்கான பேர். சோக்கான பேர், வடிவான பேர். வடிவான பேர்னு. உங்களோட பேரும் வடிவான பேர் தானே, ரஞ்சினி என்றது. ஓமனி. சரி, சந்தோஷம்.